ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக கடாய் பன்னீர் வீட்லேயே எப்படி சிம்பிளாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், கேப்சிகம் அப்புறமா ஆனியன் ரெண்டுமே கியூபாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 200 கிராம்ஸ் பன்னீர் போட்டு நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு அதிலே செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அந்த 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 3 டொமேட்டோ வந்து பியூரி பண்ணி போட்டுட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலே ஒரு 4 பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அந்த சாட்டே பண்ணி வச்ச பன்னீர், கேப்சிகம், ஆனியன் மூணுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். வந்து அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், ஒரே ஒரு பிரிஞ்சி எல்லாம் அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச 3 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் அதிலே வந்து குட்டி குட்டியாக நறுக்குனா 3 தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததும் அதுலேயே பண்ணி வச்ச பன்னீரோட மிக்சர் வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிடலாம். பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் கஸ்தூரி மேத்தி போட்டு